நிதாய பாஷ்யயுகலம் சாரதா பீடசீமனி घटयित्वा स्वयं राज्ञा मुद्रया शोभिघाटिते. போதாயன மகரிஷி வியாசருடைய பிரம்மசூத்திரங்களை தழுவி, அதாவது பிரம்மசூத்திரத்துடைய உள்ளுரை பொருளை விளக்குவதாக விருத்தி கிரந்தம், அதாவது மிகவும் விரிவுரை, அதாவது மிக மிக விரிவாக அதற்கு ஒரு உரை அருளி செய்திருக்கிறார். அக்காலத்தில் அந்த உரையானது தென்தேசத்தில் நடையாடவில்லை. தற்காலத்தில் எங்குமே அந்த கிரந்தம் இல்லை. அப்படி அந்த கிரந்தத்தை தேடிச் செல்வதற்காக ராமானுஜர் தலைப்பட்டார். அந்த புஸ்தகம் கிடைத்தால்தான் வியாசருடைய திருவுள்ளத்தை நன்கு உணர முடியும். பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம் எனப்படக்கூடிய அந்த தன்மைகளை ஸ்தாபனம் செய்ய முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பாக வியாக்கியானம் செய்தவர்கள் எல்லோருமே தங்கள் மனம் போனபடியெல்லாம் வியாக்கியானம் செய்துவிட்டார்கள். ராமானுஜரோ தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று சொல்லப் போகிறார். அன்பர்களே, இவையெல்லாம் உயர்ந்த ரகசிய விஷயங்கள். பிரம்மசூத்திர வியாக்கியானம் என்பது நாம் ஏதோ கால் மேலே கால் போட்டுக்கொண்டு டிவி பார்த்து கொண்டு காபி சாப்பிட்டுக் கொண்டே டிவி பார்ப்பதை போன்ற விஷயம் இல்லை. எப்படி பரபிரம்மத்தை உபாசிக்க வேண்டுமோ அதுபோலத்தான் பகவத் ராமானுஜருடைய உத்தமமான அந்த செஞ்சொல் மாலைகளை அவருடைய வியாக்கியானங்களை உபாசிக்க வேண்டும். உயர்ந்த கிரந்தம் பிரம்மசூத்திரத்திற்கு பகவத் ராமானுஜர் அருளி செய்திருக்கக்கூடியதான அந்த கிரந்தத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய மாபெரும் பலன்களை எல்லாம் பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். என் இல்லத்தில் புஸ்தகம் இருக்கிறது, நான் எடுத்து படித்து விடலாம் என்பதாக நினைத்து விடாதீர்கள். இவை அனைத்துமே உபதேசம் மூலமாக பெற வேண்டிய உயர்ந்த விஷயங்கள். ஏனென்றால் பிரம்ம லட்சணங்கள் பிரம்மஸ்வரூபத்தை விளக்கக்கூடிய விஷயம் என்றால் நமக்கு பாஷை தெரியும் என்பதனாலேயோ அல்லது ஆங்கிலம் நமக்கு தெரியும் என்பதனாலேயோ அதனுடைய டிரான்ஸ்லேஷனை வாங்கி படிப்பதனால் ஒரு விதமான பயனும் இல்லை. அது விபரீதத்தை தான் உண்டாக்கும். மறுபடியும் அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இது. இதனை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது ராமானுஜர் சாரதா பீட்டத்தில் தான், சாரதா பீட்டம் நூலகம், அந்த நூலகத்தில் தான் இந்த கிரந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார். அதற்காக அங்கே செல்ல வேண்டும். அந்த தேசத்து அரசன் ராமானுஜரை வரவேற்றார். எப்பொழுதுமே அந்த காலத்தில் அரசர்கள் எல்லோரும் பண்டித பட்சபாதிகளாக இருந்தார்கள். ராமானுஜர் தான் வந்திருக்கக்கூடிய நோக்கத்தை தெளிவாக எடுத்துரைத்தார். பிரம்மசூத்திரத்திற்கு தான் ஒரு பாஷ்யம் ஏற்ற வேண்டும். தன் ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் அது. அதை அடியொற்றி தான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. அதற்காக விருத்தி கிரந்தம் தனக்கு கை புகுர வேண்டும் என்று கேட்ட பொழுது அரசன் அதற்கு இசைந்தான். ஆனால் அதற்கு முன்பாக, சுவாமி, தாங்கள் இந்த விருத்தி கிரந்தத்தை கொண்டு தான் பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதப் போவதாக சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியானால் தங்கள் விரிவுரையில் இருக்கும் விசேஷங்கள் என்ன? இதற்கு முன்பாக சில கிரந்தங்கள், சில நூல்களை தாங்கள் ஏற்றியிருந்தால் அவற்றை எங்கள் சாரதாதேவி ஏற்றுக்கொள்கிறாளா என்பதை பார்த்துத்தான் தங்களுக்கு நான் இந்த நூலை அளிக்க முடியும். ஏனென்றால் நான் யதேச்சையாக தங்களுக்கு நூலை அளித்து விட்டேன் என்பதாக இங்குள்ள பண்டிதர்கள் நினைக்கக்கூடும். ஆகையால் இந்த பண்டிதர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் சாரதா அம்பிகை, எங்கள் சாரதாதேவி அதனை ஏற்றுக்கொண்டால் என்றோ நான் தங்களுக்கு இந்த நூலை அளிக்க முடியும் என்று அரசன் சொன்னான். ராமானுஜரும் அந்த ஒப்பந்தத்திற்கு இசைந்தார். தான் இதற்கு முன்பாக அருளி செய்திருக்கக்கூடிய வேதாந்த சாரம் மற்றும் வேதார்த்த சங்கிரகம் இவை அனைத்தும் உபனிஷத்தில் உள்ளதான முக்கியமான வாக்கியங்களுக்கு பொருள் உரைப்பன. பிரம்மசூத்திரங்களை சில இடங்களில் சுருக்கமாக நமக்கு விளக்கக்கூடிய கிரந்தங்கள். இவற்றை தான் அளிப்பதாக சொல்ல அவற்றை அரசன் அங்கே சாரதா பீடத்தில் வைத்து கதவுகளை எல்லாம் சாற்றி வைத்து அரசமுத்திரை ராஜமுத்திரை இட்டு மறுநாள் காலையில் சாரதாதேவி இந்த சுவடியை, இந்த நூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவனாக நல்லதொரு காவலை ஏற்படுத்தி விட்டு காத்திருந்தான். மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. அரசன் கோவிலுக்கு சென்று, சாரதா பீட்டத்திற்கு சென்று அந்த முத்திரையை நீக்கிவிட்டு உள்ளே பார்த்தால் தேவி சாரதாதேவி ராமானுஜர் இயற்றிய அந்த நூலை தன்னுடைய தலைமீது வைத்து கொண்டாடியிருந்தாள். இது ஒரு ஆச்சரியம் தானே? இந்த காரியத்தை செய்வதற்கு சாரதாதேவியை தவிர்த்து வேறு யாருக்கு சாமர்த்தியம் உண்டு? வேறு யாரால உள்ளே நுழைய முடியும்? ராஜாங்க முத்திரையிட்டு கட்டுக்காவல் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த
சாரதா பீட்டத்திற்குள்ளே வேறு எவராவது உள்ளே நுழைந்திருக்க முடியுமா? இல்லை. அப்பொழுது தான் அரசன் நன்கு உணர்ந்தான், தெள்ளத் தெளிவாக உணர்ந்தான் ராமானுஜருடைய வைபவத்தை. ஓஹோ, சாரதாதேவியே பகுமானிக்கும் அளவிற்கு இவருடைய உபனிஷத் விளக்கங்கள் உண்மை தத்துவத்தை விளக்குவனாய் இருக்கின்றன. எனவே நாம் விருத்தி கிரந்த சுவடியை இவருக்கு அளிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று அரசன் நிச்சயித்தான். எப்பொழுதுமே வித்வான்கள் ஒருத்தருக்கொருத்தர் பகைமை பாராட்டுவது என்பது இயல்பு. ஒரு நல்ல விஷயத்தை சொல்பவராக இருந்து 4 பேர் போற்றுபவராக இருந்தாரேனால் மற்றொருத்தரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன பெருசாக சொல்லிவிடுகிறார், ஏன் இவர் சொல்ல வேண்டியதுதானே, அது போன்ற ஒரு நிலை உண்டு. எப்பொழுதுமே தூஷணம் என்பது எல்லா நிலைகளிலும் உண்டு அல்லவா? அப்பொழுது ராமானுஜருடையதான வைபவத்தை பொறுக்காத சிலர் இந்த சுவடி ராமானுஜர் கைக்கு கிடைக்கக்கூடாது என்பதாக மூர்தன்யமாக தடுக்க ஆரம்பித்தார்கள். அரசன் அவர்களை எல்லாம் மறுத்து ராமானுஜருக்கு இந்த சுவடியை அளித்தான். போதாயனருடைய விருத்தி கிரந்தம். இதை அடியொற்றிதான் டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலான பெரியோர்கள் விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பரமாக வியாக்கியானம் செய்துள்ளார்கள். ஆனால் காலத்தின் கோலாகலம், நம்முடைய மனோபாவத்தின் மாறுபாடு, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அலட்சிய போக்கு, இதனால் எத்தனையோ சுவடிகளை நூல்களை எல்லாம் நாம் இழந்து விட்டோம். அது தவிர இந்த பழம்பெரும் பாரத தேசத்தில் நிறைந்திருக்கக்கூடியதான அரசியல் மாற்றங்கள், அந்நியர்களுடைய படையெடுப்புகள், இதனால் மக்கள் பல இடங்களுக்கு புலம்பெயர்ந்ததான ஒரு நிலை, இவற்றினால் முழுவதும் மாறிவிட்டது. பல முக்கியமான ஏடுகள் நம்மால் தொலைக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது அடியன் சொல்லக்கூடிய பெரியோர்களுடைய திருநாமங்களை மட்டும் ஆங்காங்கு பகவத் ராமானுஜர், சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் மற்றும் சுதப்பிரகாசிகாச்சாரியர், நடாதூரம்மாள் முதலான பெரியோர்களுடைய கிரந்தங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இல்லையென்றால் இவர்களுடைய பெயரும் தெரியாது, அவர்களுடையதான ஊரும் தெரியாது, அவர்களுடையதான அந்த அரும்பெரும் காரியங்களும் நமக்கு தெரியாமல் போயிடும். டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலானவர்கள்லாம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் ஆதார தூண்களாக விளங்கினார்கள். அவர்கள் சென்ற வழியில் தான் மகாஜனோ எனகரச பந்தா, மேலையார் சேவனர்கள் ஏண்டுவன கேட்டது என்று அவர்கள் சென்ற வழியில் தான் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனாலன்றோ பகவத் ராமானுஜருடைய வியாக்கியானத்திற்கு தனிப்பெரும் தன்னேற்றம் திகழ்கிறது. எத்தனையோ பேர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானங்கள் ஏற்றியிருக்கிறார்கள். ஆனால் ராமானுஜருடைய பாஷ்யத்திற்கு இவ்வளவு பெருமையா, ராமானுஜருடைய பாஷ்யத்திற்கு இவ்வளவு பெருமையா என்று கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? இதுதான் பூர்வர்கள் போன வழி. அப்படித்தான் ராமானுஜரும் பிரதிஜை செய்ய போகிறார். ஆகையால் அந்த விருத்தி கிரந்தத்தை அரசன் ராமானுஜருக்கு அளிக்க வறியவன் ஒருவன் பெரும் நிதியை பெற்றார் போலே ராமானுஜர் மகிழ்ந்தார். அவருக்கு எல்லா சமயத்திலும் உற்ற துணையாக, உஷா துணையாக அருகில் இருந்து ராமானுஜருடைய நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற பாடுபடுபவர் சாக்ஷுஷ பதஞ்சலி, நடமாடும் பதஞ்சலியாக, மகாவையாகரணராக, மகாமேதாவியாக திகழும் சுவாமி கோரத்தாழ்வான். சுவாமி கோரத்தாழ்வான் இப்பொழுது போதாயனருடைய விருத்தி கிரந்தம் ராமானுஜருக்கு கிடைத்தது. அதனை பெற்றார். மறுபடியும் திருவரங்கத்திற்கு வந்து இந்த நூலை எழுதி முடிக்க வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்டு சாரதா பீட்டத்திலிருந்து வேகமாக சுவாமி ராமானுஜர் கிளம்பி வருகின்றார். சாரதா பீட்டத்திலிருந்து அவர் கிளம்பி வரக்கூடிய சமயத்தில் ஏனைய பண்டிதர்கள் அரசன் ராமானுஜருக்கு அளித்து விட்டானே என்னும் கோபத்தினாலே எவ்விதமேனும் இந்த காரியம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடன் ராமானுஜர் அறியாமல் அவரை பின்தொடர்ந்தனராம். இங்கே கதையில் ஒரு சில மாற்றங்கள் உள்ளன. சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சரித்திரம் தானே. அதனால் இந்த இடத்தில் பெரியோர்கள் திறத்தில் அபிப்பிராய பேதம் இருக்கிறது. அதையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து நமக்கு சொல்லுவார்கள். நாம் கதையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த சுவடி ராமானுஜர் கையில் கிடைத்தது என்றால் தங்களுடைய கொள்கைக்கு ஆபத்து நேர்ந்து விடும் என்று பயந்தவர்களான மற்றைய பண்டிதர்கள் ராமானுஜர் பெற்ற சுவடியை பறித்துச் செல்வதற்காக அவர் அறியாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். ராமானுஜரோ இது எதையும் அறிய மாட்டார். தனக்கு மாபெரும் நிதி கிடைத்ததே, இத்தகையதொரு மாபெரும் நிதி கிடைத்ததே என்னும் மகிழ்ச்சி,
தன் ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றப் போகின்றோமே, நாம் செய்து கொடுத்த பிரதிஜை பலிக்கப் போகின்றதே என்றெல்லாம் மிகுந்த சந்தோஷத்துடன் ராமானுஜர் பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அந்த சாரதா பீட்டத்திலிருந்து திருவரங்கத்திற்கு திரும்பி வருவது மிக நெடியதானதொரு பிரயாணமாயிற்றே. அதுபோன்ற பிரயாணம் செய்து கொண்டு வரும் காலத்தில் ஒரு சமயம் அவர் அறியாமல் அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த வித்வான்கள் சுவடியை பறித்து சென்று விட்டார்கள். அந்தோ பரிதாபம்! எத்தகையதொரு துயரம் அது! நினைத்து பாருங்கள். எவ்வளவு சிரமப்பட்டு தென்கோடியிலிருந்து வடகோடிக்கு சென்று அங்கு அந்த சுவடியை தான் அடைந்து அந்த சுவடியை பார்த்துத்தான் இனி வியாக்கியானத்தை இயற்ற வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கும் சமயம் சுவடி தொலைந்து விட்டது, அது பறிபோயிற்று, அதனை யாரோ திருடிச் விட்டார்கள் என்பதை அறிந்தால் சுவாமியினுடைய உள்ளம் என்ன பாடுபடும், எப்படி பதைபதைக்கும். ஐயோ, இப்படி ஆயிற்றே, ஏமாந்து விட்டோமே, வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே, நமக்கு கிடைத்த மாபெரும் நிதியை நாம் இழந்து விட்டோமே என்றெல்லாம் ராமானுஜர் துயரத்தில் ஆழங்கால் பட்டார். ஒரு நிலையில் அவருக்கு மூர்ச்சையே வந்துவிட்டது என்று சொல்லலாம். ஆனால் கூரத்தாழ்வானோ ராமானுஜர் அருகில் அமைதியாக இருக்கிறார். ராமானுஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது? நான் எத்தகையதொரு துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், தாங்கள் எதுவுமே நடைபெறாத போலே அமைதியாக இருக்கிறீரே, என்ன இது என்று கேட்க அதற்கு கூரத்தாழ்வான் பதில் சொன்னார். சுவாமி, ஏன் இப்படி வருந்த வேண்டும்? சுவடி பறிபோனா என்ன, நம்மால் வியாக்கியானம் எழுத முடியாதா என்று கூரத்தாழ்வான் கேட்க, இது என்ன இருமாப்பா, அல்லது குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக தன்னை கூரத்தாழ்வான் நினைத்திருந்தாரா, அல்லது ஒருவேளை தற்காலத்தில் இருப்பதை போன்று அந்த சுவடியை பிரதி செய்து வைத்தாரா, ஜெராக்ஸ் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று பிரதி எடுத்து வைத்து விட்டாரா? கூரத்தாழ்வான் சொன்ன வார்த்தையின் பொருள் என்னவாக இருக்கும்? இதனால் ராமானுஜர் தெளிந்தாரா? அவர் மனோரதத்தின்படியே பிரம்மசூத்திர வியாக்கியானம் இயற்றப்பட்டதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓர் அறிவிப்பு. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதல் சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியின் அருகில் அமைந்திருக்கக்கூடிய மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அரங்கில் ஸ்ரீமத் பாகவத தொடர் உபன்யாசம் நடைபெறுகின்றது. சென்ற வருடம் ஸ்ரீமத் பாகவதத்தின் முன்னுரை உபன்யாசத்தின் தொடர்ச்சியாக இந்த வருடம் முதல் ஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. தினந்தோறும் மாலை நடைபெறும் இந்த உபன்யாச வைபவத்தில் ஆஸ்திக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு பாகவத கதாமிர்தத்தை அள்ளி பருகி எங்கும் திருவருள் பெற அழைக்கிறோம்.